நீங்க லவ் பண்ற பெர்சன் உங்களுக்கு பிடிக்கலனா, யோசிக்காம பிரேக்கப் பண்ணிருங்க. நம்ம ஸ்டார்ட்டிங்ல ஒரு பெர்சன லவ் பண்ணும்போது, முகத்த பார்த்து லவ் பண்ணியிருப்போம், உடம்ப பார்த்து லவ் பண்ணியிருப்போம், மனசு, கேரக்டர்ன்னு எத வேணா பார்த்து லவ் பண்ணியிருக்கலாம். பட் ஃபியூச்சர்ல அவங்க பண்ற ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலனா, அந்த லவ்வ யோசிக்காம பிரேக்கப் பண்ணிடணும். பட் அப்படி பண்ணா, அது உண்மையான காதலே கிடையாது. சாப்பிட்டியா? தூங்குனியா? என்ன பண்ற? இந்த மாரிலாம் கேட்கறது நெறைய பேருக்கு கிரிஞ்சா தோணுனாலும், இந்த சின்ன சின்ன கேரிங்கான வார்த்தைகள் தான் இன்னும் நெறைய பேரோட லவ்வ ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு. லவ்வுல ரொம்ப முக்கியமான வார்த்தையே, "ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கன்றது" தான். பட் நெறைய பேரு அவங்க லவ் பண்ற பெர்சன் கிட்டயே இந்த வார்த்தைய சொல்றதில்ல. என் கேரக்டருக்கு அவங்க செட் ஆகலனா நான் என்ன பண்றது? என் கேரக்டரும், அவங்க கேரக்டரும் டோட்டலா டிஃபரண்டா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு, "ஏசி நமக்கா" படத்துல துல்கர் ஒரு விஷயம் சொல்லுவாரு. காதல், கல்யாணம்னு வரும்போது எல்லாருமே 10 பொருத்தம் பார்ப்பாங்க. நான் 10 வித்தியாசம் பார்த்தேன். ஸோ எனக்கு ஒத்துப்போற ஒரு கேரக்டரோட நான் டிராவல் பண்றது, என் கூடயே நான் டிராவல் பண்ற மாரி தான். ஒரு டிஃபரண்டான கேரக்டர் கூட நீங்க டிராவல் பண்ணும்போது தான், அவங்க உங்கள புரிஞ்சுக்கிறதும், நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து போறதும் தான் உண்மையான காதலா இருக்க முடியும். புரிஞ்சுக்கல, சண்டை வருது, விட்டு போயிடலாம் அப்படின்னா, உங்க அம்மா, அப்பாவும் லாஸ்ட் இயர் ஆனிவர்சரியே செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உண்மையான காதல்னா என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க எத்தன பேர் உண்மையா லவ் பண்றீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன்.